Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போது நியூமரிக்கல்ஸ் based on Bayes-Sawart law and right and thumb rule. First question, use Bayes-Sawart law to obtain the expression for magnetic field the center of the coil bent in the form of a square of side 2a. Okay, carrying current I, so side வந்து 2a, current வந்து I. Center of the coil magnetic induction கண்டுபிடிக்கணும். Center வந்து O. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். நம்ம டெரிவேஷனே பார்த்தோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து a. ஒரு சைடு ஸ்ட்ரெயிட் ஒயராக நீங்கள் கனெக்ட் பண்ணோம். பாதி டிஸ்டன்ஸ் வந்து a. ஸோ இது வந்து ஆங்கிள் 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 5-2, சரி 5-1, மேலே இருக்குது 5-2. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஆமும் இந்த பாயிண்ட்டோட ஒவ்வொரு டைரக்ஷனில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டைரக்ஷன் நான் கண்டுபிடிச்சி தான் சொல்ல முடியும் என்ன டைரக்ஷன். ஸோ ஏடி மட்டும் எடுத்துக்கிறேன். வயரில் கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, ரைட் அண்ட் தம் ரூல். ஸோ நான் வந்து தம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ கர்லிங் ஃபிங்கர் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ கர்லிங் ஃபிங்கர் வந்து அப்போர்ட், அந்த ஆரோ அப்படி தான் பாருங்கள், ஃபிங்கரோட டைரக்ஷனில் நான் ஆரோ வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பாயிண்ட் ஓக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஃபிங்கர் இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எண்டில் அந்த வயரை வச்சுக்கிறேன். ஏன்னா நான் பாயிண்ட் ஓக்கு எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், பாயிண்ட் ஓக்கு அந்த ஆரோ எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இட் இஸ் இந்த அப்போர்ட் டைரக்ஷன். ஸோ ஏடினால் பாயிண்ட் ஓவில் கரண்ட் எப்படி இருக்குது, அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் என்ன செய்யணும், டைரக்ஷனாக அப்போர்ட்னு எழுதணும். ஸோ நான் டேஞ்சன்ட் போட்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இட் இஸ் அப்போர்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, அடுத்தடுத்த ஒயர்ஸ்க்கு பண்ண போகிறேன். இந்த ஆரோ மார்க் காட்டுறேன் நான். ஸோ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் ஒயர் பிசியோட டைரக்ஷன் இப்படி கரண்ட்டு. ஸோ நான் வந்து அகெயின் ஹோல்ட் பண்ணணும் ரைட் ஹேண்டில். ஸோ தம் வந்து ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு. ஃபிங்கர் வந்து அப்போர்டில் வருது பாருங்கள். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபிங்கரோட டைரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை செட் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ அந்த பாயிண்ட் ஓவில் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாயிண்ட் ஓவில் அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. வயர் பாருங்கள் தள்ளி வச்சுட்டேன் இந்த பக்கம். பிசினால் இந்த இடத்துல எப்படி இருக்குது, அப்போர்ட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ பிசினால் டைரக்ஷன் இஸ் அப்போர்டு. ஓகே, இப்போ வந்து ஏபினால் கரண்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏபி டவுன்வர்டில் இருக்க கரண்ட். ஸோ நான் என்ன பண்ணும், காலில் பாருங்கள் தம்பு இப்படி இருக்குது. காலிங் ஃபிங்கர் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். த காலிங் ஃபிங்கர்னா ஃபஸ்ட் நான் அதுக்கு தகுந்தாப்பில் ஆரோ மார்க் வச்சிடுறேன். ஓகே, பாருங்க இதான் அந்த ஆரோ மார்க் அந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து வயரை ஹோல்ட் பண்ணிவிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓன்ற பாயிண்ட்டில் எப்படி இருக்கு பாருங்கள், ஆரோ மார்க் அப்போர்டில் தான் இருக்குது அப்பையும். ஸோ ஏபிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் தி அப்போர்ட் டைரக்ஷன். ஓகே, லாஸ்ட்டாக பாருங்கள், சிடி கரண்ட் எப்படி போகுது. ஸோ ஓன்ற பாயிண்டில் ஆரோ மார்க் எப்படி இருக்கு பாருங்கள், அதுவும் அப்போர்டில் தான் இருக்குது. ஸோ சிடியில் போகிற கரண்ட்னால மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் பாயிண்ட் ஓவும் அப்போர்டு தான். ஸோ எல்லாமே அப்போர்டில் இருக்குன்னா எல்லாத்தோட மேக்னெட்டிக் இது B1 வச்சுக்கிறேன். இதனால் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் B2, B3 அண்ட் B4. ஸோ நாலுமே ஒரே டைரக்ஷன் இருக்குன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆட் ஆயிரும். ஸோ B இஸ் ஈக்குவல் டு B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் B3 ப்ளஸ் B3. இது வந்து அட் பாயிண்ட் ஓவில். ஓகே, ஸோ ஆக்டிங் அப்போர்டு. அப்போர்ட்னா அவுட்வேர்டு, இந்த பிளேனில் இருக்கும்போது அவுட்வேர்டு. ஸோ இப்போ வந்து நான் B1 B2லாம் கண்டுபிடிக்கணும். B1 B2லாம் ஆல்ரெடி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட்டை நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணிட்டேன். போன வீடியோவில் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ B இஸ் ஈக்குவல் டு μ0 I by 4 pi A sin phi1 plus sin phi2. இதுதான் ஃபார்முலா. ஸோ மியூனாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லைனா மியூனாட் அப்படியே கூட வச்சுக்கலாம். வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான் இப்போ. ஃபஸ்ட்டு 4 pi 10⁻⁻⁷ into I. ஸோ கரண்ட் இஸ் I by 4 pi A sin 45 plus sin 45. sin 45 degree plus sin 45 degree. அவ்வளோதான், 4 pi கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னாச்சு 10⁻⁷ I. ஸோ I by ஏன்னு வச்சுக்கலாமா விஷயமா.
So it is easy to write it as sin 45 value 1 by root 2 இல்லையா. So I by 8 10 to the power of minus 7 into 1 by root 2 plus 1 by root 2 plus. So இப்போ வந்து b is equal to I by a b1 இது sorry I by 8 10 to the power of minus 7 into 2 by root 2 which is equal to I root 2 into root 2 2 root 2 into root 2 is I 10 power minus 7 by root 2a or root 2 அடிச்சிட்டா. So b1 is equal to root 2 I by 8 10 to the power of minus 7 ஆக்சுவலாக கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால டோட்டல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மேக்னிடியூடும் சேம். பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன். நான் வந்து ஏபினால் வந்து மேக்னிடியூட் ஃபீல்டு கண்டுபிடிச்சேன் b1. இதே மாதிரி பிசினாலேயோ சிடினாலேயோ ஏடினாலோ பார்த்தா டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஸோ சேம் மேக்னிடியூட் ஃபீல்டு தான் வரும். ஸோ அதனால் அது டோட்டல் ஃபீல்டு வந்து நான் 4 times b1 எழுதிக்கிறேன். நீங்கள் b2 b3 எல்லாம் கண்டுபிடிச்சாலும் சேம் மேக்னிடியூட் தான். ஸோ 4 times இந்த வேல்யூ 10 to the power of minus 7 அப்போயே சொன்னேன் minus 7. So is equal to so unit in Tesla. Okay. So direction எப்படி இருக்கு? Directed normally outward. Second problem, two parallel wires P and Q placed at a separation of 6 cm carrying electric current I1 is equal to 5 ampere, I2 is equal to 2 ampere in the opposite directions as shown in the figure. Find the point on the line PQ where the resultant magnetic field is 0. ஸோ நான் ஒரு பாயிண்ட்டை நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். இன்ட்டு போட்டோன்னா கரண்ட் வந்து இன்வெர்ட்டில் போகுதுன்னு அர்த்தம். டாட் வச்சுனா கரண்ட் வந்து அவுட்வர்டில் வருதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் பேரலல் கண்டக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ I1 I2ன்றது கரண்ட்டு, டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த பாயிண்டில் எனக்கு ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 வருதான்னு நான் பார்க்க போகிறேன். நான் அப்போ கன்சிடர் பண்ணுற பாயிண்டில் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு I1 வந்து மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு I2. ரெண்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து தான் கேன்சல் ஆகும், டோட்டல் வேல்யூ 0 வரும். ஸோ நான் ஒரு பாயிண்ட் இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்டில் டைரெக்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், அந்த பாயிண்டில் பாருங்கள், நான் வந்து பெண்ணை ஹோல்ட் பண்ணுறேன். டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து தம்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஆரோ மார்க் இப்படி இருக்கும். ஸோ நான் ஃபிங்கரை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும், டவுன்வர்டில். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். டவுன்வர்டில் கரண்ட் போச்சுன்னா இங்கே பாருங்கள், இது இருந்தால் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அப்போர்டில் வச்சு பார்க்க காமிக்கிற பாருங்கள். அப்போர்ட்னா நான் என்ன செய்யணும், காலிங் ஃபிங்கர் டைரெக்ஷனில் ஆரோ வைக்கணும். ஸோ ஆரோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆரோ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. பாருங்கள் ஆரோ எப்படி இருக்குன்னு. ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இன்பிட்வீன் த டூ கண்டக்டர்ஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்பவுமே சேமாக இருக்கும். ஸோ therefore the total magnetic field is not equal to 0 பிகாஸ் என்ன ரெண்டுமே ஆட் ஆயிரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 இருக்குது. ஆனால் எனக்கு தேவை வந்து ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 இருக்கும். ஸோ அந்த ஓகே, இப்போ வந்து நான் வந்து அந்த பாயிண்ட் வந்து எதர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் P இருக்கணும் இல்லை ரைட் ஆஃப் Q இருக்கணும். ரைட் ஆஃப் Qவில் ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த I1னால அது என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா B1 வரும், I2னால மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து B2 வரும். ஃபஸ்ட் நான் I2னால ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஹோல்ட் பண்ணுற பெண்ணை
டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து அலாங் த தம்பு. ஸோ நான் வந்து பேங்கில் வைக்கிறேன் அந்த டைரக்ஷனில், கர்லிங் ஃபிங்கர் டைரக்ஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த I2னால் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அப்போர்டில் இருக்குது. ஸோ B2 இஸ் இன் த அப்போர்ட் டைரக்ஷன். சிமிலர்லி இப்போ வந்து ஃபஸ்ட்டு I1 கரண்ட்னால எப்படி வருதுன்னு சொல்ல போகிறேன் நான். டவுன்வோர்டில் கரண்ட் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து இப்படி இருக்கணும். ஸோ ஆரோ மார்க் டவுன்வோர்டில் இருக்குது, B1ல் இருக்கணும். நீங்கள் பேங்கில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எப்படி வைக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் திரும்பியும் ஒரு தடவை, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் டோட்டல் வேல்யூ வந்து எனக்கு 0 ஆகிடும். ஏன்னா ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் மேக்னிட்யூடில் இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு B1ஓட ஃபார்முலா எழுதுகிறேன். B1னா μ0I/2πa. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து r + x. I1லேருந்து பார்த்தீங்கன்னா r + x. இது வந்து μ0I/2πx. ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் ஃபார்முலா தான் μ0I. யூஸ்வலாக I1 அண்ட் I2 வரணும். இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் எனக்கு என்ன இருக்கணும், 0 இருக்கணும். ஆட் பண்ணால் 0 இருக்கணும், விச் இஸ் 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ஸோ B1 இஸ் ஈக்குவல் டு என்னது, B2 இருக்கணும். ஸோ μ0I/2πa 2πr + x இஸ் ஈக்குவல் டு μ0I/2πx. ஃபஸ்ட் நான் ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்கிறேன். I வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். பட் இந்த கேஸில் வந்து I வந்து டிஃப்ரெண்ட், ஓகேவா. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் போட்டுருவேன். ஆனால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஈக்குவல். சேம் கரண்ட் போனால் நீங்கள் நான் பண்ண மாதிரி பண்ணிடலாம். ஆனால் I1 அண்ட் I2 டிஃப்ரெண்ட். ஸோ I1 I2 போகிறேன், இங்கே I1 I2. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே I1 இருக்கும், இங்கே I2 இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா r + x × I2 x × I1. ஸோ ரீரைட் பண்ணுங்கள், எனக்கு தேவை x தான். ஸோ I2 × r + I2 × x. I2x is equal to x into I1 I2r is equal to I1 minus I2 into x. X is equal to I2r by I1 minus I2. So I2x 2 into 6 by I1 into 5 minus 2, which is equal to 12/3, 4 centimeter from point Q. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து Qவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 centimeter. இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. ஓகே, அந்த பேங்கில் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பென்னு தான் வந்து கண்டக்டர்னு வச்சுக்கலாம். அதில் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இப்படி போகுது. ஸோ தம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் இந்த டைரக்ஷன். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபிங்கர் என்ன இருக்கிற டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் ஆரோ வைங்க. ஃபிங்கரோட டைரக்ஷனுக்கு ஆரோ வச்சுருங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பேனாவை எப்படி வேணால் திருப்பிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஸோ இங்கே இந்த டைரக்ஷனில் போனால் பாருங்கள், இப்போ நான் வந்து பென் எப்படி வச்சுருக்கேன், எனக்கு இந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லனா ஆரோ மார்க் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பென்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வேணும்னா அப்போயும் நீங்கள் ஆரோ மார்க் பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஆரோ மார்க் பாருங்கள், அப்போர்டில் இருக்குது. ஸோ எனக்கு டவுன்வேர்டில் வேணும்னா பாருங்கள், ஆரோ மார்க்கு டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.